ஓகே. ஸோ வெக்டர் பேஸ்ல பேசிக் ஐடியா என்ன சொல்லியிருந்தேன்னா, லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்னென்ன? லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன? லீனியர் காம்பினேஷன்னா என்ன? லீனியர் ஸ்பேன்னா என்ன? பேசிஸ்னா என்ன? இதனுடைய ம். டெஃபினிஷன் கிளியரா இருந்துட்டீங்கன்னா, இங்க வர டெஃபினிஷன் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மாரி இருக்கும் இந்த கண்ணு. சரிங்களா? லீனியர் இண்டிபெண்டன்ட், லீனியர் டிபெண்டன்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எனி பாசிபிள்? அதே ஐடியா தான் இங்க யூஸ் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. டிட்டர்மினன்ட் கேஸ் என்னவா இருக்கணும்? 0வா இருந்தா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ம். நாட் ஈக்குவல் 0 இருந்தா? டிபெண்டன்ட். ஓகே. இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஈக்குவல் டு 0னா லீனியர்லி டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஆமா. மாத்திட்டீங்க. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த அது டச் விட்டதுனால அது இதா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லீனியர் காம்பினேஷன்னா லீனியர் ஸ்பேன். நெக்ஸ்ட் ஒன். லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷன்னா நீ அந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கு நெறையா ம் ம். இன்னொரு வெக்டர் எடுத்து அத ஆட் பண்ணா இந்த வெக்டர் ஸ்பேஸ் வரும். அந்த மாரி ஒரு காம்பினேஷன் எல்லாம் இருக்கும்ல. ஓகே. ஸோ விங்கிறது ஒரு வெக்டர் வந்து Vல இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, Vல ஒரு வெக்டர் வந்து Vல ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த Vங்கிற வெக்டர் வந்து இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த அனதர் வெக்டர். காம்பினேஷன் ஆஃப் த ஆமா. another vector with the scalar multiplication. That is a very important part. With the multiply of the scalar multiplication. ஓகேங்களா? ஓகே. லீனியர் ஸ்பேன் என்ன மகனே? லீனியர் ஸ்பேன். ஆனா அந்த மேட்ரிக்ஸே தானே இந்த மல்டிப்ளை பண்ணி எவ்ளோ மேட்ரிக்ஸ் உனக்கு வர முடியும் அது ஆர் கியூப், ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கும். அது அந்த மாரி இல்ல? Okay. So linear span is nothing but the collision of the linear combination. That's all. ஆம். Collision of the linear combination. அந்த வெக்டர் இங்க Vங்கிற ஒரு வெக்டர் லீனியர் காம்பினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? அப்ப அதுல வந்து Vங்கிற வெக்டர் வைப்பேன். ம். அதே மாதிரி V1 எடுத்து லீனியர் காம்பினேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆக முடியுமா? அது வந்து V1 வெக்டர். சரிங்களா? அதே மாதிரி எவ்வளவு ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாம் காம்பினேஷன். அப்ப இந்த Vங்கிற வெக்டர்னா லீனியர் காம்பினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். V1 வெக்டர்னா லீனியர் காம்பினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப இந்த செட்டுக்குள்ள எத்தனை வெக்டர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே லீனியர் காம்பினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா இஸ் கால்ட் லீனியர் ஸ்பேன். கிளியராமா? ம். ஓகே. ஏன்னா டெஃபினிஷன் கிளியர் வந்து இப்போ இங்க போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிஸ். பேசிஸ்னா என்னம்மா? அந்த V1, V2, V3 இருக்கே அத ஆட் பண்ண முடியும்ல ஒரு அந்த ஃபைனல் வெக்டர் எடுக்கிறது. அதான் பேசிஸ் ஆஃப் த வெக்டர். லீனியர் காம்பினேஷன் என்ன? ஆ ஓகே. நீங்க சொன்னது ஓகே. பேசிஸ்னா ஒண்ணும் இல்ல. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேஸ்ல சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். லீனியர் ஸ்பேன் வந்து என்னவா இருக்கணும்னா, அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஓவராலா கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா மீனிங் என்னன்னா, Vல இருக்கிற அத்தனை வெக்டாருமே வந்து லீனியர் காம்பினேஷன்ல எழுத முடியும். சரிங்களா? Vல சப்போஸ் ஓகே. V1 ல இருந்து Vn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த V1 ல இருந்து Vn வெக்டர் வந்து கண்டிப்பா லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும். சரிங்களா? அனதர் என்ன? ஓகே. இந்த வெக்டர் எல்லா வெக்டருமே வந்து சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகே. அப்படி ஆமா. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லீனியர் பேசிஸ். ஓகேங்களா? ஓகே. அவ்வளவுதாம்மா. இந்த டெஃபினிஷன் கிளியர்னா சொல்லுங்க. நம்ம இப்ப இந்த டாபிக் போலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிளியரா இருக்கு. சூப்பர். வெரி குட். நோட் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தெரியலனா நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே நான் பேசிக் டெஃபினிஷன் தான் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டர்டே பத்தில நீங்க அனுப்புன 4 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? டெஃபினிஷன் கிளியர் ஓகே. ஆயிடுச்சுன்னா 1 மார்க் ஈஸியா மார்க் எடுக்க முடியும். டெஃபினிஷன் கிளியர் ஆகலைன்னா 1 மார்க் வந்து கஷ்டமா தான் இருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே 1 மார்க் ஓகே. கொஸ்டின் பேட்டர்ன். அதனால டெஃபினிஷன் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேஸ்டா இருந்து எக்ஸாம்பிள்ஸ் 1 ஆர் 2 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். சரிங்கம்மா? சரி. என்னாச்சும் நடத்தும்போது புரியலன்னா கேளுங்க. நான் 1 ஆர் 2 டைம்ஸ் சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. சூப்பர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறமேட்டு லீனியருக்கு போலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா? ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்ஷன் மாரி நான் இத புரிஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் மாரி இருக்கும். அது வந்து உன்னோட ஸ்பேஸ சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும் அது. சரி, ஓகே. ஸோ வெக்டர் ஸ்பேஸ. ஒரு நார்மல் டெஃபினிஷன், ஒரு நார்மல் ரியல் டைப் ஓரியன்டட் இது. ஒரு கல் இருக்குது. அந்த கல்ல வந்து நம்ம சிலையா இருக்குன்னா, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்லா இருக்கும்போது அது கல்லு தான். அது ஒரு சிலையா மாத்தும்போது, அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்லா இருக்கும்போது வரைக்கும் ஆ. அது தெரியாது.
அப்ப இங்க என்னாச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். டைரக்ட்டா சரியா பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இங்க சம்திங் ஆமா. நடந்திருக்கும். அந்த சம்திங் என்ன? அந்த ஃபங்ஷன் என்ன? அத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் சம் ஃபங்ஷன் இஸ் ஃபைண்ட் அவுட். சரிங்களா? ஓகே. இட்ஸ் கிளியரா? இது ஒரு ரியல் டைப் ஓரியன்டட் அப்ளிகேஷன் மாரி. சரிங்களா? சரி, இங்க லீனியர் சரி. டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஷேப்ல இருந்து அனதர் ஷேப்க்கா மாறுது. மேபி அது சப்போஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது வந்து சம்திங் மாறி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கான்செப்ட் மாற ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? சரி. சரி. ஓகே. இப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். லீனியர்னா என்னடா கண்ணு? ஆம். லீனியர் கர்வ் இல்லாம ஏம்மா? லைனா ஒரு லைனா இருக்கும். ஓகே சூப்பர். லைனோட இது வேரியபிள் எப்படி இருக்கும்? நீங்க சொன்னது கரெக்ட். ஆ லீனியர் லைன் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அந்த லைனோட வேரியபிள் பவர் எப்படி இருக்கும்? 1 ஆ to the power of அதான். 1. அப்ப ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட்ல இருந்தா அது லீனியர் ஈக்குவேஷன். அது லீனியர். அதாவது பவர் வந்து ஒன் மாரி வந்ததுன்னா அது பேரு லீனியர். சரிங்களா? ஆ இப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன நடக்குது? என்ன டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? அப்படின்னா கன்சிடர் பண்றாங்க 2 வெக்டர் ஸ்பேஸ். V, Wங்கிறது 2 வெக்டர் ஸ்பேஸ் கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா? சரி. அப்ப Vங்கிறது ஒரு டொமைன்ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ். Wங்கிறது வந்து ஒரு கோடொமைன்ங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். சரியா கண்ணு? சரி. அப்ப T such that V to W அப்படின்னா V ல இருந்து எப்படி நான் W க்கு கன்வெர்ட் பண்ண போறேன்னா, அது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மா இருக்கணும் அப்படின்னா, அவன் 2 ரூல் சொல்றான். என்ன ரூல்னா T of U plus V is can be written as T of U plus T of V ன்னு எழுத முடியுங்கிறான். சரியாம்மா? ஆ இஸ் அ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். மத்த 2 டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2 டிஃபரண்ட் வெக்டர் U, V இன் டொமைன் செட்ல இருக்குதுன்னா UV டொமைன் செட்ல இருக்குதுன்னா இது ரெண்டுக்கும் ஃபங்க்ஷன் பண்றீங்க. எப்படி? T of U plus V ன்னு ஃபங்க்ஷன் பண்றீங்க. இங்க வரும்போது T of U plus T of V ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குங்கிறாங்க லீனியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு. அனதர் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குங்கிறாங்க. அதாவது T of alpha U equal to alpha into T of U. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா this function is called a linear transformation. Okay? T is called a ஓகே. linear transformation. ஓகேங்களா? ம். இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணனும்னா ப்ரூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியாமா? ஆமா. இத டெஃபினிஷன் பார்க்கலாமா அடுத்து இல்ல ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு போலாமாமா? டெஃபினிஷன் பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்தா ரன் பண்ண முடியுமா பார்த்துக்குங்க. அப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் ஓகே தானே உங்களுக்கு? ஆ ஓகே. எய்தர் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அவன் என்னங்கிறான் இந்த ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணா கூட பரவாயில்ல. எனக்கு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே கண்டிஷனா ப்ரூவ் பண்ணிருங்கிறான். அப்ப என்னங்கிறானா இங்க ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கு பேர் வெக்டர் அடிஷன். இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வெக்டர் அடிஷன் ஒரே கம்பைன் பண்ணிக்கங்கறான். அப்போ ஒரு சில ஆத்தர் என்ன சொன்னா T of alpha U plus beta V equal to alpha into T of U plus beta into T of V ன்னு ப்ரூவ் பண்ணா போதுங்கிறான். சரிங்களா? எய்தர் இந்த ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுங்க. அதர்வைஸ் இதையாச்சும் ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு போதும் நான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரியாமா? சரி. அப்ப நம்மளுக்கு எய்தர் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்க, இல்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்மளோட எக்ஸாம்ல என்ன கொடுத்தாங்க இது ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. சரியாமா? ஓகே. சூப்பர் வெரி குட். அடுத்து மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணு. அடுத்தது என்ன சொல்றோம்னா ஆர்டர் ஆஃப் பேசிஸ். ஸோ பேசிஸ் பத்தி ஆல்ரெடி நாலேஜ் தெரிஞ்சிச்சு. பேசிஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசிஸா இருந்தா என்ன இருக்கணும்? வெக்டர் கண்டிஷன் இருக்கும். வெக்டர் கண்டிஷன் என்ன இருக்கணும்? லீனியர் இண்டிபெண்டன்டா இருக்கணும். அந்த வெக்டர் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? லீனியர் காம்பினேஷனா இருக்கணும். அந்த லீனியர் காம்பினேஷன் என்னவா இருக்கணும்? லீனியர் ஸ்பேனா இருக்கணும். அந்த லீனியர் ஸ்பேன் என்னவா இருக்கணும்? எல்லாம் எஸ். எல்லா எஸ்னா லீனியர் ஸ்பேன். லீனியர் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு V ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனா இஸ் a பேசிஸ். கரெக்ட்டா இருக்கா? ஆ ஓகே. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் பேசிஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா V of beta ன்னு நோட் பண்றாங்க. V of beta. பீட்டாங்கிறது என்னன்னா பேசிஸ். பீட்டாங்கிறது என்னது? ஓகே. பேசிஸ் கொடுத்திருப்பாங்க. அத வந்து நம்ம கிவன் வெக்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். V1, V2, V3 up to Vn. அப்படிங்கிற இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி இது ஒரு வெக்டர் ஃபார்ம்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா மாத்தணும். சரிங்களா?
அதை நம்ம ப்ராப்ளம் ப்ரொபோஸ் சரி. பண்ணுவோம். அது எப்படி எழுதுறாங்கன்னா V can be written as ஆல்ரெடி லீனியர் காம்பினேஷன் தெரியும்ல, அது எப்படி C1 V1 plus C2 V2 plus C3 V3 plus going on plus Cn Bn. ஓகேங்களா? ம். நம்மளோட மெயின் ஏம் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த V1 வேல்யூ, V2 வேல்யூ, V3 வேல்யூ அப் டு Vn வேல்யூ கொடுத்துருவான். இந்த V வேல்யூ கொடுத்துருவான். நம்மளோட மெயின் ஏம் என்னவா இருக்குன்னா இந்த C1, C2, C3, Cn வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ற ஒர்க் தான் நமக்கு மெயினா இருக்கும். சரிங்களாமா? ஆ. அதுதான் நம்ம இப்போ அப்கமிங் ப்ராப்ளத்துல நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ பேசிஸோட டெஃபினிஷன் கிளியர் சரி. ஆயிடுச்சு. எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியா தான் இதுல இருக்கும். சரியாமா? சரி. ஓகே. இப்போ மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? எனி ஐடியா? அந்த மேட்ரிக்ஸ்லயே ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆ. லைக் மல்டிப்ளிகேஷன், அடிஷன். ஓகேமா. அதுதான். கரெக்ட் தான். டி சஸ் தட் B2W ஒரு கொடுக்குறாங்கன்னா சப்போஸ் ரெண்டு வெக்டர் பீட்டாங்கிற ஒரு வெக்டர் காமாங்கிற ஒரு வெக்டர். பீட்டாங்கிற வெக்டர் பார்த்தீங்கன்னா V1 V2 அப் டு Vn கொடுத்துட்டாங்க. சரிங்களா? காமாங்கிற வெக்டர் என்னாச்சு W1 W2 டாட் 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 Wn வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே என்னட்டாங்க ஆர்டர் பேசிஸ். சும்மா நார்மலா இருக்கிறது வரக்கூடாதுமா, நல்லா பாத்துங்க. மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டா இந்த ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கணுங்கிறாங்க ஆர்டர் பேசிஸ் தான். சரிங்களா? ஆர்டர் பேசிஸ்னா என்ன மீனிங்? கண்டிப்பா வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டரா இருக்கக்கூடாது. அந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் இந்த வேர்டு கொடுத்தாதான் நம்ம மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபார்ம் பண்ண முடியாது. அதனாலதான் அவன் சொல்லிட்டான் ஆர்டர் பேசிஸ் தான் ரெண்டுமே. கொடுத்துருப்பான், ஏதாவது கொடுத்துருப்பான், ஏதாவது கொடுத்துட்டா நம்ம டக்குன்னு போய் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதை லீனியரி இண்டிபெண்டா டிபெண்டான்னு செக் பண்ணிட்டு தான் போடணும். அதனால தான் ஆர்டர் பேசிஸ் சொல்லிக்கிறோம். சரியா கண்ணு? ஓகே. அப்படி இருக்குதுன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறா நம்ம ஆல்ரெடி அந்த இது சொல்லிக்கிறோம்ல. இப்போ டிஆ அந்த V1 ஆல்பா எழுதிக்கிறோம்ல. V1 ஆல்பா எப்படி எழுதுவா? மேல ப்ரீவியஸ் போல ஆர்டர் பேசிஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும்னு சொல்லிக்கிறோம்ல. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி? காமாவுக்கு. அந்த காமாவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது ப்ராப்ளத்தை தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். நான் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாமா? அப்ப டி ஆஃப் பிங்கிறது என்ன? இங்க இருக்கிற வெக்டர். இங்க இருக்கிற வெக்டர் எல்லாமே டி ஆஃப் பிஐ. சரிங்களா? டி ஆஃப் பிஐங்கிறது அதை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற வெக்டர் போட்டுட்டு அதனோட இமேஜ் எலிமெண்ட் என்ன வருங்கிறத நம்ம W1 W2 ஈக்குவல் பண்ணி நான் கண்டுபிடிக்க வேண்டாங்க. சரிங்களா? சரி. புரியலன்னா கேட்டுக்கோ. டி ஆஃப் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணா W1 வரும். அந்த W1க்கு என்ன பண்ணணும்? நான் லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிச்சு C1 C2 C3 ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கா இருக்கும். சரியாமா? சரி. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். அதை பாருங்க. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து நம்ம இது எப்படி ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கொஸ்டின் நிறைய இருக்குது. அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறேன் பாருங்க மக்களே. சரியா? ஓகே. இப்போ அவன் கொடுத்துட்டான் t such that r squared to r squared, அதாவது 2 dimensional to another 2 dimensional case. ஓகேங்களா? மேப் டிவைட் பண்ணிட்டா t of x, y equal to 3x minus y, x plus 2y. ஓகேங்களா? இப்போ அவங்க இப்போ கேட்குறாங்க பேசிஸ் b equal to E1, E2. Then find T of P ன்னு கேட்குறோம். T of B ஓட மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எனி ஐடியா? ஸ்டாண்டர்ட் ஆர்டர் பேசிஸ் யூஸ் பண்ண E1 E2 கொடுத்தானா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஐடியா. சூப்பர், வெரி குட். அப்ப ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னது? என்ன டைமென்ஷனல்? இது 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் என்ன வெக்டர் வரும்? 0 1 0 1 1, 0 0, 1. சரிங்களா? ஓகே. E1 ஓட வேல்யூ 1, 0. E2 ஓட வேல்யூ 0, 1. மாத்தி எடுத்துறாதீங்க. மாத்தி எடுத்தா தப்பு. தப்பு இல்ல. பட் ஆர்டர் வைஸ் எடுக்கணும். சரிங்களா? ஓகேவாமா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் T ஆஃப் E1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். T ஆஃப் E1 வேல்யூ என்ன? T ஆஃப் 1, 0.
that is equal to இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலா 1 ஒய்க்கு பதிலா 0 அப்ளை பண்ணணும் கரெக்டாமா ஆமா அப்ப அப்ளை பண்ணா கிடைக்கும் 3 minus 0 1 plus 0 is correct ஆமா அப்ப என்ன கிடைக்குது 3 1 ன்னு கிடைக்குது இது வந்து t of e1 வேல்யூ அது t of e2 என்ன கிடைக்கும் சேம் ப்ராசஸ் t of 0, 1 that is equal to என்ன கிடைக்கும் இங்க வந்து 0 இங்க வந்து 1 இங்க வந்து 0 இங்க வந்து 1 அப்ளை பண்ணுங்க அப்ப என்னாச்சு -1, 2 is correct 2 yeah very good அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அந்த t of பேசிஸோட வெக்டர் எழுத போறோம் எப்படி எழுத போறோம்னா ஆர்டர் வந்து கால வைஸ் எழுதணும் e1 e2 னு கால வைஸ் எழுதணும் சரிங்களா ரோ வைஸ் எழுதுறீங்க கால வைஸ் எழுதணும் சரியாமா சரி அப்ப என்னாச்சு 3 1 -1 2 that's all இதான் வந்து TP யோட நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மோட வேல்யூஸ் இதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க as per ரூல் படி ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா இந்த மாதிரி போட்டா டைரக்டா ஆன்சர் வந்து இஸ் நோ ப்ராப்ளம் நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா நம்ம சால்வ் பண்ணி போடுவோம் சரிங்களா இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அத நம்ம டைரக்டா போட்டுட்டோம் இதே வந்து நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸா இருந்தா என்ன பண்ண போறோம் அந்த வெக்டர் வெச்சிட்டு c1w1 c2w2 னு வெச்சு c1 ஓட வேல்யூ c2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும் சரியாமா ஓகே இது எதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு நம்ம டைரக்டா என்ன வேல்யூ கிடைக்குதோ அத நம்ம அப்ளை பண்ணா போதும் கரெக்ட் சரி சரி இது சொல்லுமா இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்ல புரிஞ்சது இது வரைக்கும் சூப்பர் வெரி குட் டவுட்னா உடனே கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போய்க்கிறேன் சரி இதை நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் எப்படி சால்வ் பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் இப்போ another one b1 ஆல்ரெடி b எடுத்துனா b1 வெக்டர் எடுக்கிறேன் 1, 1 -1, 0 சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் t of x, y equal to 3x minus y, x plus 2y சரி எடுங்கண்ணே இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு t of 1, 1 ஓட வேல்யூ t of -1, 0 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இதனோட இமேஜ் வேல்யூ வரும்ல அந்த இமேஜ் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிட்டு நம்ம c1 c2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரி எடுங்கண்ணே சரி இப்போ சொல்லுங்க நீங்க பண்றீங்க என்னமா இதுவரை பண்ணலையா எனக்கு இது பெருசா புரியல இமேஜ் வேல்யூ ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணுங்க இமேஜ் வேல்யூஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க தட்ஸ் ஆல் ஓகே ஓகே ப்ரீவியஸ் போட்டோம் அதே ஐடியா தான் 1, 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 ஆமா 2, 1 2 அப்ப 3 ஐ கிடக்குது 2, 3 கரெக்டாமா ஆமா சரி இது -1, 0 போடுங்க -1 னா -3 0 -3 னா வருது கரெக்ட்டுங்களா ஆமா என்ன போடுறீங்க -1 0 -1 0 னா -3 ஆகுது கமா இங்க -1 0 போட்டா -1 வருது கரெக்ட்டா எடுங்கண்ணே ஆமா சூப்பர் வெரி குட் அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் காம்பினேஷன் எழுத போறோம் எப்படி எழுதுங்க c2, 3 equal to c1 b1 plus c2 b2 னு எழுத போறோம் சரிடா கண்ணே சரி இந்த b1 b2ங்கறது யாருன்னா given vector யார் given vector இவங்க இருக்கற பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் given vectors ஓகேங்களா ஓகே அப்ப அப்ளை பண்ணுங்க 2, 3 equal to c1 into 1, 1 plus c2 into -1, 0 is correct ஆமா அப்ப 2, 3 equal to என்ன கிடைக்கும் c1 minus c2, c1 இது புரியுதா இல்ல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு காட்டணுமா இதான் c1 minus இல்ல புரியுது அந்த ஸ்டெப் புரியுது எனக்கு ஓகே புரியலனா உடனே சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் c1 உள்ள முடியாது c1 இங்க minus c2 அதனால என்ன பண்ண போறேன் c1 minus c2 c1 is correct ஆமா எனக்கு 0 இருக்குது அதனால இதை எழுதிட்டேன் சரியாமா ஓகே both vectors are equal means then the corresponding coordinate values are equal correct amma then 2 equal to c1 minus c2 c1 equal to 3 is correct ஆமா then c1 values இங்க அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2 equal to 3 minus c2
C2 replace பண்ணி இங்க போட்டா C2 equal to 1. Is correct? ஆமா. சூப்பர். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வெக்டர் கிடைச்சிருச்சு. 3, 1ன்னு ஃபர்ஸ்ட் வெக்டர் கிடைச்சிருச்சு. சரியாடா கண்ணு? ஆமா. எதுக்கு? 2, 3க்கு. இதே மாதிரி இன்னொரு வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? -3, 1 இருக்குது. இதே மாதிரி லீனியர் காம்பினேஷன் போட்டு போட முடியுமா? சொல்லுங்க. -3 ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சேன். நல்லா பாருங்க. இதுக்கு கண்டுபிடிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணேன்? -3, -1 ஈக்குவல் டு C1 அதே இமேஜ் தான். அதே ப்ரீ இமேஜ் எலிமெண்ட் 1, 1 கரெக்ட்டுங்களா? 1, 1 C2 into -1, 0. Is correct? ஆமா. அப்ப அப்ளை பண்ணுங்க. -3 equal to C1 minus C2, comma. C1 equal to -1. ஆமா. C1 equal to -1. ஏன்னா C2 வேல்யூ 0 அதனால. சரியாமா? அப்ப என்னாச்சு? -3 C1 value -1 minus C2. Then moving this place and moving this place. Then C2 equal to what? 2. Is correct? Minus. Plus 2, plus 2, plus 2. Correct? Plus. அப்ப வெக்டர் என்ன கிடைக்குது? -1, 2 கிடைக்குது. கரெக்டாமா? ஆமா. அப்ப இதனோட வெக்டர்ஸ் ஆர்டர் பேசிஸ் கேட்டா என்ன பண்ணுவீங்க? T P equal to என்ன கிடைக்குது? 3, 1 minus 1, 2. That's all. Any doubt? இல்ல டவுட் இல்ல. டவுட் இல்ல. இல்ல. நீங்க ஹோம்வொர்க் கொடுக்கணும். என்ன முடிக்கணும் அது ஹோம்வொர்க் கொடுக்குறேன். அதை முடிச்சிட்டு வாங்க. அப்புறமா அந்த क्वेश्चन பேப்பர் பார்க்கும்போது நீங்களே போட்டுருவீங்க. பெருசா இது இருக்காது. சரிங்களா? ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கொடுக்கலாம்ல? இல்ல தாங்க. ஓகேமா. थैंक यू. சரி. சரி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா கெர்னல் அண்ட் ரேஞ்ச் ஸ்பேஸ். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வரும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நல் ஸ்பேஸ் ஆர் கெர்னல். உங்களோட புக்லெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெர்னல் ஆர் another one கேஸ் என்னங்கறாங்க இமேஜ் எலிமெண்ட் ஆர் ரேஞ்ச். இமேஜ்க்கு பேர் another நேம் என்னன்னா ரேஞ்ச். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்ததுக்கு எப்படி மாதிரி மாத்தி கேட்கலாம். ரேஞ்ச் அண்ட் இமேஜ் கேட்கலாம் ஆர் நல் ஸ்பேஸ் ஆர் ரேஞ்ச் ஸ்பேஸ் கேட்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கெர்னல் ஆர் இமேஜஸ் உங்க புக்லெட்ல கொடுத்துருக்காங்க. அதே क्वेश्चन பாத்தீங்கன்னா நல் ஆர் ரேஞ்ச் கேட்கலாம். ரெண்டு ஒரே நேம் தான். சரிங்களா? ஓகே. நல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு கெர்னல், ரேஞ்ச் ஸ்பேஸ் ஈக்குவல் டு இமேஜ். ஓகேங்களா? ஓகே. இது என்னடா என்ன ஐடியா இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி ஓகே தெரியும் சம்வாட் ஐடியா. அந்த வெக்டர் ஸ்பேஸோட நீ இன்னொரு வெக்டரை மல்டிப்ளை பண்ணா 0 வருது. அந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ண கிடையாது, டிஃபைன் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் வேற, டிஃபைன் வேற. சரிங்களா? டிஃபைன் என்னது? ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த வெக்டர் டு another வெக்டருக்கு டிஃபைன் ஆகுது. அப்படி டிஃபைன் ஆகும்போது நல் வெக்டர் வந்ததுன்னா நல்னா 0. சரிங்களா? ஓகே. இங்க இருக்கிற எனி வெக்டர் எடுத்துங்க. எனி வெக்டர் u v w எதை வேணா எடுத்துங்க. மேபி u1 u2 u3 எத்தனை வெக்டர் வேணா இருக்கட்டும். அத்தனை வெக்டர் வந்து எங்க போகுதுங்கறாங்க? நல் ஸ்பேஸ். இப்போ நல் 0 நல் எலிமெண்ட்க்கு போகுது. எம்டி எலிமெண்ட்க்கு போகுது. 0ங்கற எலிமெண்ட்க்கு போச்சுனா that is called a null space. T of b equal to 0. 0 எங்க இருக்கும்? இமேஜ் எலிமெண்ட் அத ரேஞ்ச்ல இருக்கும். அதனால ரேஞ்ச் வந்து 0 ன்னு வந்துச்சுனா that type of space is called a அத collection of this values is called a range space or sorry null space. 0 க்கு டிஃபைன் ஆச்சுனா that is called a null space. ஓகேங்களா? ஆர் கெர்னல்ங்கறாங்க. கெர்னல் of t equal to 0 எலிமெண்ட் கமா tங்கிறது என்னது? இதனோட இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் and 0ங்கிறது எங்க இருக்கும்? மேபி இது v w ன்னு வெச்சிட்டீங்கன்னா அது 0 எலிமெண்ட் எங்க இருக்கும்? w ல இருக்கும். சரியாமா? சரி. இல்ல புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? புரியுது. சூப்பர், வெரி குட். சரி இதே வந்து ரேஞ்ச் ஆர் இமேஜஸ் என்ன? இதோட ஆப்போசிட் மீனிங்ல இதோட மீனிங் தான். அதோட சப்செட் தான். ரேஞ்ச்ங்கிறது என்னன்னா சப்போஸ் 1 2 3 4 இங்க இருந்து இங்க வேல்யூஸ் டிஃபைன் ஆகுது. இது வந்து டொமைன். இது வந்து ஒரு கோடொமைன். மேபி 3 5 7 8 0 ஒரு எலிமெண்ட் மாத்தி இருக்குது. நான் ஆர்டர் படி எழுதல, ஆர்டர் படி தான் எழுதணும். மாறி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி மீனிங்ல இப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா
இங்க இருக்குது எந்த எலிமெண்ட்ஸ்லாம் டிபைன் ஆகுதோ, இங்க பாருங்க இந்த எலிமெண்ட்க்கு டிபைன் ஆகுது, அப்புறம் இங்க 0 எலிமெண்ட்க்கு டிபைன் ஆகுது. அப்ப இது எல்லாமே என்னது ரேஞ்ச். இந்த 8 தவிர, இந்த 8 தவிர மத்த எலிமெண்ட்ஸ் பேர் என்னது ரேஞ்ச். சரியாம்மா? என்னாச்சும்மா? சைலண்ட் ஆயிடுச்சு? ஓ சாரி, மியூட்ல இருந்தேன். ஓ சாரி. அது பாத்துக்கோமா. கொஞ்சம் ஆன்சர் பண்ணிட்டே இருந்தா தான் நான் மூவ் பண்ண முடியும். பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. தெரியாம பண்ணிட்டேன். ஓகே. ஆன்சர் தான் பண்ணிட்டேன். ஓகேடா, ஓகே. சரி இது ஓகேவா? அப்ப கெர்னல்னா என்ன? இமேஜ் அண்ட் ரேஞ்சுன்னு என்ன? ரேஞ்சுனா கோடமைல இருக்கிற டிபைன் ஆன எலிமெண்ட் எல்லாமே. சரிங்களா? கோடமைல டிபைன் ஆன எலிமெண்ட் எல்லாமே பேரு ரேஞ்ச். ஓகேங்களா? சரி. ஓகே. இதுக்கு வந்து ரேங்க் தியரம் ஆர் நல்லிட்டி தியரம்ங்கறாங்க. அதுக்கு டெஃபினிஷன் ஒன்னு கொடுத்துக்கறாங்க. அதாவது நான் சொல்லிட்டேன். T such that V to W ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. டொமைன் அண்ட் கோடமைன். அவன் செட் சொல்லிட்டான். T of V equal to 0, V belongs to capital V and 0 belongs to W இருந்ததுன்னா இது வந்து கெர்னல். சரிங்களா? ஓகே. அதே வந்து ரேஞ்ச்னு வந்துச்சுன்னா என்ன டெஃபினிஷன்? T such that V to W அந்த செட் எப்படி இருக்கும்? T of V equal to W, V belongs to capital V and small w belongs to capital W. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து இது பேர் ரேஞ்ச். சரியாமா? ஓகே. சரி இத பேஸ் பண்ணி அவன் என்ன கேக்குறான்? டைமென்ஷன் கேக்குறான். டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? டைமென்ஷன்னா எதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்? ரேஞ்சோட டைமென்ஷனோ இல்ல நல் ஸ்பேஸோட டைமென்ஷனோ? அதாவது நல் ஸ்பேஸ்னா இங்க வந்து கெர்னல். கெர்னலோட டைமென்ஷனோ நல் ஸ்பேஸ் ரேஞ்சோட டைமென்ஷனோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருந்தது ஒண்ணு தேர்தல் மறந்து. நம்ம ரொம்ப ஈஸி தான். இது எத்தனை வெக்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். 0 வெக்டர் இருக்கக்கூடாது. 0 வெக்டர்னா நல் ஸ்பேஸோட கவுண்டிங். 0 வெக்டர் பிளஸ் எந்த வெக்டர் இருந்தாலும் ரேஞ்சோட கவுண்டிங். சரிங்களா? ஒண்ணும் இல்ல. டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இதுல டைமென்ஷன் கேட்டாங்க எத்தனை சொல்லுவேன்? இதுல எத்தனை டைமென்ஷன் இருக்குது? 1 2 3 4. 4 டைமென்ஷன் தான். சரிங்களா? இந்த 8க்கு டிவைன் ஆகல, அதனால 8 கவுண்ட் பண்ண கூடாது. அப்ப டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் கேட்டாங்கன்னா 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதே டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் கேட்டாங்கல, டைமென்ஷன் ஆஃப் நல்லிட்டி கேட்டாங்கன்னா எவ்வளவு இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் 0 எத்தனை எலிமெண்ட் டிவைன் ஆகும்னு பாக்குறீங்க. 0 எத்தனை எலிமெண்ட் டிவைன் ஆகுது? ஒண்ணே ஒண்ணு தான் டிவைன் ஆகுது. அப்ப 1ன்னு போட்டோம். சரிங்களா? கிளியரா? கிளியர். சரி நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். அப்ப இன்னும் உனக்கு அழகா புரியும். நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா உங்களுக்கு இதான் டெஃபினிஷன் டாக்கர். சரிங்களா? இந்த டெஃபினிஷனுக்கு ஃபார்முலா கொடுத்தா டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் T equal to rank of T. equal to rank of T. சரியாமா? ஓகே. அடுத்து அவன் சொல்லிட்டான். நல்லிட்டின்னு ஒன்று கொடுக்குறான். நல்லிட்டியோட கான்செப்ட் தான் நல் ஸ்பேஸ். அதுதான் கெர்னல். நல்லிட்டி ஆஃப் T என்னங்கிறான்னா டைமென்ஷன் ஆஃப் கெர்னல் ஆஃப் T. கெர்னல் எவ்வளவு இருக்குதோ கவுண்ட் பண்ணினா அதை நல்லிட்டிங்கிறான். சரிங்களாமா? சரி. அடுத்து சொல்லிட்டான் ரேங்க் பிளஸ் நல்லிட்டி. ரேங்க் பிளஸ் நல்லிட்டியோட கவுண்டிங் தான் வந்து டைமென்ஷன் ஆஃப் Vங்கிறது. டைமென்ஷன் ஆஃப் V. சரியாமா? ஓகே. இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. சரி ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுல இருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கொஸ்டின் find basis and dimension of kernel of T, image of T. Sub T defined that x1, x2, x3 equal to x1 minus x2 plus 2x3, 2x1 plus x2, minus x1 minus 2x2 plus 2x3 மக்கணும். சிதான் கொடுக்குறோம். ஃபைண்ட் த டைமென்ஷன் கேட்டுட்டான். எப்படி போடலாம்? கெர்னலோட டைமென்ஷன் அண்ட் ஆல்சோ இமேஜோட டைமென்ஷன் எப்படி போடுவீங்க? கர்னலோட டைமென்ஷன் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம்ல.
ஆர்ஆர்இஎஃப் மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? RRAF. ஆர்ஆர்இ மெத்தட் ரோ ரெடியூஸ் எக்கான். ஓகே. ரோ ரெடியூஸ்ட் எஷலான். அது வந்து மேட்ரிக்ஸா போட்டுட்டு நீங்க அத டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவீங்க. ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே அந்த சார். 0 ஆ, ஆ. 0 1 0 0 0 0 0 0 1 அந்த மாதிரி போடுறது. வெரி குட். அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் ஜீரோ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுன்னா அதுதான் வந்து கெர்னல் ஸ்பேஸ். அதுலேயே வந்து ஜீரோ வெக்டர் இல்லாத இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இமேஜ் பேஸ். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சரி. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதனோட ஒர்க் முடிஞ்சுது. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை நடத்துறதுனா எல்லாமே உங்களோட கொஸ்டின் பேங்க்லுக்கு ரிலேட்டட் தான் நடத்திட்டு இருக்கிறேன். சரியாமா? இதை பார்த்துட்டு ஆ, மேபி நீங்களே பார்த்தீங்கன்னாலும் உனக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண ஒரு சில ப்ராப்ளம் முடியும், சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அது ரிலேட்டட் தான் ஆ. மெட்டீரியல் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ம். சரி. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க அருமையா. ஆர்ஆர்இ மெத்தட், இஎஃப் மெத்தட் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எப்படி டைரக்டா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவேன்? இங்க எத்தனை டைமென்ஷன் ஆ, கேஸ்? R3. ஏன்னா 3 வெக்டர் இருக்குது. 1 2 3 3 வெக்டர் இருக்குது. இங்க எத்தனை இருக்குது? 1 2 3. அப்ப Tங்கிறது வந்து என்னன்னா R3 to R3 ஆகுது. எப்படி கண்டுபிடிச்சோம் புரியுதாமா? புரியுது. அந்த கமாக்கு முன்னாடி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாரு. கமா 1 2 அடுத்தது 3. சரிங்களா? அப்போ 1 2 3 ம். எலிமெண்ட். இதே மாதிரி இங்க கமா எத்தனை கொடுத்துக்கிறோம் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கங்க. அப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டு R3 to R3ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எப்படி வெக்டர் ஃபார்ம் பண்ணுவீங்க? தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். X1 ஃபர்ஸ்ட் வந்து நல் வெக்டரோட டெஃபினிஷன் T of B equal to 0. கரெக்டாமா? ஆம். அப்ப எழுதிங்க. T of x1, x2, x3, equal to 0, 0, 0. Is correct? Yes. Then what is the mapping here? This to this one. Then apply here x1 minus x2 plus 2x3, 2x1 plus x2, minus x1 minus 2x2 plus 2x3 equal to 0, 0, 0. Is correct? ஆம். Then equating the corresponding coordinate, this one to this one, and this one to this one, this one to this one. So apply coordinate. Then ஆம். what is answer? x1 minus x2 plus 2x3 equal to 0. 2x1 plus x2 equal to 0. Is correct? So next Yeah. minus 2x2 minus 2x2, sorry, minus x1 விட்டுறேன். minus x1 minus 2x2 plus Plus 2x3 2x. equal to 0. ஓகேங்களா? ஆம். ஓகே. Okay. ஈக்குவேஷன் எழுதியாச்சு. Then you want to convert to matrix form. ஆல்ரெடி நீங்க காஸ் எலிமினேஷன் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. காஸ் எலிமினேஷன் மெத்தட் கான்செப்ட்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிருங்க. சரியாமா? ஆம். அப்ப என்னாச்சு? 1 minus 1 2 2 1 0 0. minus 1 minus 2 Minus. இந்த வெக்டர் x1 x2 x3 X 3 வெக்டர் வந்து equal equal to to 0 0 0. Is correct? yes. Then you want to consider the only this corresponding matrix. Then this is called a AX equal to some zeros vector. கரெக்ட்டுங்களா? அப்போ you want to consider this vector matrix only. அப்பதான் நம்ம ஈஸியா நம்ம வந்து RRE மெத்தட் ஃபார்ம் பண்ண முடியும். Therefore I consider that matrix is A 1 minus 1 2 2 1 0 minus 1 minus 2 2. Is correct ma? Yes. Then you already know idea RRE method. Then what you can do here? Row elimination method or row transformation method. Second row third row subtract பண்ணோம். Like second row minus 2 times third row. Second row minus 2 times. 2 times the third row R3. Okay, நம்ம ஒரு ஐடியா So கொடுத்துறேன். plus 2 times R3. இல்ல ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஸ்டாண்டர்ட் ஐடியா அவன் என்ன ரூல் சொல்லிக்கிறானா ஆர்ஆர் மெத்தடுக்கு நீ போட்டது கரெக்டாக தான், தப்பு சொல்லல. பட் அவனும் ஒரு ரூல் மென்ஷன் பண்ணிக்கிறான். அவன் ஒரு ரூல் என்ன சொல்லிக்கிறான்னா திஸ் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஏ கீ எலிமெண்ட். கீ எலிமெண்ட் ஆர் லீடிங் எலிமெண்ட். சரிங்களா? இந்த எலிமெண்ட் தான் கீ எலிமெண்ட்ங்கிறான். ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டு இது கீ எலிமெண்ட். கீ எலிமெண்ட் மீனிங் என்னன்னா
எடுத்த முடி இந்த எலிமெண்ட் வச்சுட்டு இது ரெண்டையும் ஜீரோ பண்ணிக்கோ அப்படிங்கிறான். சரிங்களா? அதான் நான் பண்ண ட்ரை பண்றேன்ல. R2 R3 பிளஸ் சொன்னீங்களா? R3 சொன்னனால R3 யூஸ் பண்ணாதமா R1 மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க R3 சொன்னீங்க. அதுக்கு தான் இது ரூல் சொன்னேன் டக்குனு. ஓ! ஓகே. அத மட்டும் யூஸ் நீ பண்ணணும். சொன்னது தப்பு இல்ல. கரெக்ட் தான். பட் அவனோட ரூல் என்னங்கிறான்னா, R1 யூஸ் பண்ணிக்கோ. R1 யூஸ் பண்ணி இது 2யும் 0 பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் சரி. பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஆ. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சூப்பர். வெரி குட். அப்ப 2R1 அப்ப இங்க என்ன நடக்குது? R3 பிளஸ் R1 அப்ளை பண்ண முடியுமா? முடியாதுங்களா? ஆமா. முடியும். Super. அப்ப that matrix can be written as of the form. First row not changing. Second row is changing. Second row change ஆனா என்ன நடக்குது சொல்றாங்க? -2R1. So 0 ஆறுது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஆ. -2 இல்ல சாரி 3 என்ன 3? Plus 3 தானே? செகண்ட் Plus 3 தான். 1 minus of minus plus 3 is correct. Next. -2 Minus 2 minus சாரி 4 அதான் கேட்குறேன். 2 டைம் கேட்டா ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட். அது 0 ஆ. -3 ஆ. 4 Super. Very good, ma'am. Very good. Okay, it's correct answer only. Then next. R1 is -1 0 பண்ணிக்கணும். அடுத்தது யாரை வச்சு 0 பண்ணுவீங்க? நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் எடுத்தபடி இது கீ எலிமெண்ட். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. வேற மாதிரி ஐடியா யூஸ் பண்ணினா உங்களுக்கு மேபி சம் மிஸ்டேக் ஆகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தபடி இது கீ எலிமெண்டா வச்சுட்டு இதை 0 பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது கீ எலிமெண்டா வச்சுட்டு இதை 0 பண்ணணும். அவ்வளவுதான் ரூல் தான். ஓ! அது 1 சேஞ்ச் பண்ண தேவையில்லையா? இல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணினா உனக்கு ஃபிராக்ஷன்ல வரும். அதனால நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கணும். இது 3 இது 3 தானே. இதுவும் 3 இதுவும் 3 ஆட் பண்ணா போதாது -3. எப்போ ஒண்ணா பண்ணலாம்னா எல்லா கால்குலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஃபிராக்ஷனா மாத்துங்க. ஏன்னா இப்ப ஒண்ணா பண்ணிட்டு இது டிவைட் பை 3 வரும். இது டிவைட் பை 3 வந்து நீங்க ஃபிராக்ஷனா மாறும். அப்ப நீ ஃபிராக்ஷனல் கால்குலேஷன் கால்குலேட்டர் அலோடா உங்களுக்கு எக்ஸாம்க்கு? என்ன? கால்குலேட்டர் அலோடா கேட்டேன். கால்குலேட்டர் அலோடாமா? எக்ஸாம் எழுதப்ப கால்குலேட்டர் தரேன். இல்லையா? இல்ல இருக்கு கால்குலேட்டர். ஓகே. சரி அது கால்குலேட்டர் போறதுக்கு நம்ம டக்குனு போடலாம். இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி மெயின் ஐடியா என்ன? சரி இதை ஒண்ணா பண்றீங்க. நீங்க பண்ணனாலும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா எல்லா கால்குலேஷனும் முடிச்சுட்டு அப்புறம் ஒண்ணா பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஃபிராக்ஷனை வச்சு போடுற மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. நீங்க போடுறது தப்பு கிடையாது. கரெக்ட் தான். இதுவும் யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். R3 plus R2 is correct. ஏன்னா இங்க -3 இருக்கு யூஸ் பண்றேன். அப்ப என்ன நடக்குது சொல்றாங்கன்னு? 0 0 0 ஆயிடுது. 0 3 -4 0 0 that's all. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நாம ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம். ரேங்க் அண்ட் இமேஜ் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க 0 வெக்டர் வரல நல்லிட்டி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. 0 வெக்டர் வரலைன்னா நல்லிட்டி தட் மீன்ஸ் கெர்னல் கிடையாது. இப்போ பார்த்தா இங்க 0 வரனால கண்டிப்பா ஒரு கெர்னல்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? எத்தனை ரோ 0 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கெர்னல்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு ரோக்குள்ள 0 ஆகுது. கண்டிப்பா ஒரு கெர்னல்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். கெர்னல்ஸ் வெக்டர் கண்டிப்பா கிடைக்கும். அது என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது நம்மளோட ஓகே. சரிங்களா? ஆமா. இப்ப மீதி இருக்குது பாத்தீங்கன்னா எத்தனை வெக்டர் நான் 0 வெக்டர் ஆகுது? 1 2 நீங்க சொன்னீங்க இது ஒண்ணா பண்ணிக்கிறேன்னு. இப்ப கூட நீங்க ஒண்ணா பண்ணிக்கங்க தப்பு கிடையாது. இப்ப ஒண்ணா பண்ணா என்ன நடக்கும்? 1 -1 2 0 அதாவது என்ன பண்ணுவீங்க? R2ல R2 டிவைடட் பை 3R. கரெக்ட்டா? இப்ப பண்ணிக்கங்க. 1 -4/3 0 0 0. இப்போ சொல்றேன். Therefore rank of T equal to number of non-zeros vectors row vectors எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப ரேங்க் வந்து 2. இப்போ நாம என்ன பண்ணணும்? null space அதாவது கெர்னல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அவன் கேட்கிறான் கெர்னல் வெக்டர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப கெர்னல் வெக்டர் கண்டுபிடிச்சலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம் கெர்னல் வெக்டர்? எனி ஐடியா? ஃபார்முலா வந்து ax = 0
இது வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா அதான் கெர்னல் வெக்டர். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் ஓகே. பண்ணா அதான் கெர்னல் வெக்டர். ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஏ ஏங்கிறது யாரு? இவன் தானே ஏ. ஆமா. அப்ப இவனை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆர்ஆர் இ மெத்தட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? இவன் தானே கிடைக்கிறான். ஆமா. அப்ப இதுல வந்து x1 x2 வச்சு போட்டுட்டா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும்ல. பண்ணிடலாமா? ஆமா. 1 ஆமா. minus 1 2 0 1 minus 4 by 3 0 0 0. Is correct? Into ஆமா. x1 x2 x3 equal to 0. கரெக்டா இருக்குன்னு? இத ஃபர்ஸ்ட் எழுதணும். இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு இப்ப மறுபடியும் எழுதி காட்டுறேன். சரிங்களா? ஆ. இப்ப மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்குது சொல்றேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல இல்ல நார்மலாவே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. நார்மலா மல்டிப்ளை பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாம். நார்மலா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. x1 ஓகே. ம். x1 minus x2 plus 2x3 equal to 0. x2 minus 4x3 equal to 0. அதுக்கப்புறம் 0 எல்லாமே 0. 0 0 தான் வருது. அதனால 0 0 equal to 0 அது x1 x2. சரி. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆல்ரெடி நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு பைவட் அண்ட் ப்ரீ வேரியபிள்ஸ் பைவட் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரீ வேரியபிள்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? பைவட் எலிமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் வருது அந்த ரோல. அப்ப இதுவும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இதுவும் சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ரோ 1 ரோ 2 அதாவது x1 வெக்டர் இது வந்து x2 வெக்டர். ரெண்டுலயும் நமக்கு என்ன கிடைக்குது? 1 1 வருது. அப்ப பைவட் வேரியபிள் பாத்தீங்கன்னா x1 x2 கரெக்ட்டுங்களா? ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ரீ வேரியபிள்னா பைவட் எலிமெண்ட் வெக்டர் இல்லாதது இப்ப ப்ரீ வேரியபிள். அப்ப x3 பாத்தீங்கன்னா அந்த 1ங்கிறது வரல. அப்ப ப்ரீ வேரியபிள் பார்த்தா x3 கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப அந்த ப்ரீ வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்? இத ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும்னா கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கணும். சரிங்களா? x2 எடுத்துக்கலாமா? கான்ஸ்டன்ட் டைம் எடுத்துக்கூடாது. x1 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. ஏன்னா இது 2 பைவோட் எலிமெண்ட். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? லெட் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும்னா x3 k ன்னு எடுத்துக்கிறேன். எதனால? அது ப்ரீ வேரியபிள். அதனால நான் எடுத்துக்கிட்டேன். சரியாடாங்க என்ன? சரி. சரி. அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுங்க. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். x3 k ன்னு அப்ளை பண்ணினா நமக்கு x1 x2 கிடைச்சிடும். சொல்லுங்க. x2 minus 4 by 3k equal to 0. Then x2 equal to 4 by 3k. கரெக்டா இருக்குன்னு? ஆமா. அப்ப x3 ஓட வேல்யூ x2 ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? x1 minus 4 by 3k plus 2k equal to 0. Correct? ஆமா. அப்ப என்ன நடக்குது? x1 equal to 4 by 3k plus 2k வா? ஆமா. இல்ல மைனஸ் minus 2k அதான் பாத்தீங்க நம்ம தப்பாது. minus 2k. அப்ப என்னாச்சு? 4k minus 6k divided by 3. Therefore, x1 equal to minus 2 by 3k. Is correct ஆமா? அப்ப நம்ம நல் வெக்டர் என்ன கிடைக்குது? x equal to நமக்கு x1, x2, x3. அப்ப அப்ளை பண்ணுங்க. That is equal to x1 ஓட வேல்யூ என்ன? minus 2 by 3k. x2 வந்து 4 by 3k. x3 வந்து k ன்னு அசீவ் பண்ணிக்கிறோம். கரெக்டாமா? ஆமா. அப்ப இது எழுதிட்டீங்களா? எழுதுன பின்னாடி என்ன பண்ணுவோம்? k will take in common. Then we want to the vector minus 2 by 3. 4 by 3 is 1. This is a null. அதான் கெர்னல் வெக்டர். ஓகேங்களா? கெர்னல் ஆஃப் t ஓட ஸ்பேஸ் என்ன? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? அப்ப கெர்னல் ஆஃப் t equal to என்ன வெக்டர் கிடைக்குது? minus 2 by 3, 4 by 3, 1. சரிங்களா? 1. Only one vector தான் கிடைச்சிருக்குது. Only one vector. Therefore, dimension of kernel of t equal to nullity. Okay, equal to nullity. Nullity கேக்குறா nullity வேல்யூ எவ்வளவு? 1. ஏன்னா ஒரே ஒரு வெக்டர் கிடைக்குது. இத v1 வச்சுட்டு இந்த v1 வெக்டர் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. கரெக்டாமா? ஆமா. ஒரு சில 3 ன்னு எழுதுறாங்க. 3 ன்னு எழுதுறாங்க. இது எல்லா சேர்த்து ஒரே டைமென்ஷனல். சரிங்களா? இது எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வெக்டர்ஸ். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. 3 வேல்யூ கிடையாது. கரெக்ட்டுங்களா? இது கோஆர்டினேட் x, y, z கோஆர்டினேட். அதனால 3 ன்னு எழுதிறாதீங்க. 1 தான் கரெக்ட். சரியாமா? சரி.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி கர்னலிட்டி, அண்டர்ஸ் நெல்லடிட்டி, ரேஞ்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சூப்பர்மா. தேங்க் யூ. இதுதான் நம்மளுடைய இதுவரைக்கும் ஓகேங்களா சொல்லுங்க. நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். ஓகே சார். அடுத்து மூவ் பண்ணலாமா? அடுத்து மூவ் பண்ணலாம். ஓகேம்மா. ஸோ அடுத்தது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது. அதை பார்த்த பின்னாடி தான் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. டெஃபினேஷன் கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் என்ன நடக்குது? ஸோ நம்ம ஈஸியாக அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான கான்செப்ட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அவன் சொல்கிறான் ஐடென்டிட்டி ட்ரான்ஸ் பண்ணிக்கங்கிறான். அதாவது டீங்கிறது என்னன்னா ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மாக மாற்றிக்கலாம். வி டு வின்னு வச்சுக்கோங்கிறான். வி டு வினா ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. அப்போ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து 2 வெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆல்பா பீட்டா 2 பேசிஸ் வெக்டர் கொடுத்துருப்பாங்க. 2 பேசிஸ் வெக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவன் கேட்கறது வந்து டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். சேஞ்ச் ஆஃப் பேசிஸ்னா எதர் ஆல்பா டு பீட்டா வேணுமா ஆர் பீட்டா டு ஆல்பா வேணுமா? சரிங்களா? இது ரெண்டும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ற ஒர்க் தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் பண்ணுவோம். ஆல்பால இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பீட்டாக்கு மாத்துறோம். அண்ட் பீட்டால இருந்து ஆல்பாக்கு யூஸ் பண்ணி பீட்டால இருந்து ஆல்பாக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுமே 2 டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். இதுக்கு நேம் என்ன சொல்றாங்க? 2 நேம் சொல்றாங்க. இந்த மேட்ரிக்ஸ் பேஸ் வந்து ஒன்னு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஆர் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். கோஆர்டினேட் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். ஓகே. ரெண்டு நேம் எது கேட்டாலும் இதே கண்டிஷன் தான். சரிங்களா? சரி, என்ன ரூல் அல்காரிதம் சொல்லினா அந்த அல்காரிதம் படி அப்ளை பண்ணிடுவீங்க. என்ன பண்ண வேணும்னா இப்போ சப்போஸ் டி ஆல்பா பீட்டா கேட்குறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பீட்டாவோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வச்சுட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு ஆல்பாவோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே. இது ஷார்ட்கட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பீட்டா ஆல்பா கேட்குறான் அப்படின்னா ஆல்ரெடி நீ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதனோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதோட ஆல்ரெடி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்களா? இதனோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் அதனோட வேல்யூ. சரிங்களா? இதனோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதனோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் கண்ணு. நம்ம ஈஸியான ஐடியா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேரியபிள் வச்சு நல்லா சால்வ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் 10 மார்க் கொஸ்டின் கூட கொடுக்கணும். இது ஜஸ்ட் 1 மார்க். இது ஷார்ட்கட் ஐடியா. இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. இல்லைன்னா நீங்க அந்த வேரியபிள் வச்சு எப்படி போடுவீங்கன்னா ஆல்ரெடி இப்படி போட்டீங்களா 1, 2, 3 equal to C1 into என்ன வெக்டர் plus C2 into என்ன வெக்டர் இல்ல C3 into என்ன வெக்டர். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் 3 வெக்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிட்டு C1, C2, C3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மொத்தம் ஆகும். அது போறது உங்களுக்கு டிஃபிகல்ட். அதுக்கு பதிலா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். மிஸ் ஆயிடுது. சரி, ஓகே. சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் தானே ஒரு நிமிஷமா ஒரு சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். அதை அப்படியே சால்வ் பண்ணி இன்செர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து அப்படியே போய்க்கலாம். சரி. இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சரியா கேட்க இல்ல, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டேன். வாய்ஸ் கேக்குதா? ஆல்பா பீட்டா தந்திருக்காங்க. ஓகே. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கேக்குறேன். கரெக்ட்டுங்களா? டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேக்குறேன். கரெக்ட்டுங்களா? பேசிஸ் சேஞ்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரெண்டும் கேக்குறாங்க. ரெண்டுல எது ஒண்ணு. சரி, இது as per ரூல் படி போறேன். எப்படி போடணும்? as per ரூல் படி போறோம். 2, 3, 1 போட்டுட்டு C1 V1 plus C2 V2
பிளஸ் C3 V3 வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி போடணும். சரிங்களா? இதுலேருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆம். 2 ஈக்குவல் டு V1 என்னது? இது V1. சரி, இது கிடையாது. இதுலேருந்து இதா? இது V1, இது V2, இது V3. அப்ப அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்? வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த வெக்டர் ஆமா. வச்சுட்டு திரும்ப நீங்க கண்டுபிடிக்கணும். திரும்ப இந்த வெக்டர் வச்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட 9 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 9 வேல்யூஸ் 3 into 3 9 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப அதை ஃபைண்ட் அவுட் ஆமா. பண்றதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு ஆல்ரெடி. சரிங்களா? ஆம். என்ன ஷார்ட்கட் சொல்லிக்கிறேன்? 2 கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஆ, சப்போஸ் டி, ஆல்பா, பீட்டா கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? பீட்டாவோட மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் இன்டு ஆல்பாவோட மேட்ரிக்ஸ். சரியாம்மா? ஓகே. ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஆம். சரி. பண்ணலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆல்பாவோட மேட்ரிக்ஸ் எப்படி எழுத வேணும்? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்பாவோட மேட்ரிக்ஸ் எப்படி எழுத வேணும்னா, இந்த மேட்ரிக்ஸை ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு எழுத வேணும். சரிங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன? ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ங்கிறது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதுனா இதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? ஓகே. புரியுதுங்களா? அப்ப டி ஆல்பா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டி ஆல்பாவோட மேட்ரிக்ஸ் என்னன்னா, இங்க என்ன வெக்டர் கொடுத்துக்கணும்னா அதனோட வெக்டர் இன்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸோட வெக்டர். ஓகே? இங்க என்ன வெக்டர் கொடுத்துக்கணும்னா சரி. ஸ்டாண்டர்ட் பேசிஸோட வெக்டர். அப்ப மல்டிப்ளை பண்ணி போடும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? சேம் மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸோட ஸ்டாண்டர்ட் பேசிஸோட மல்டிப்ளை பண்ணா இதே தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஐடென்டி 1 0 0 0 0 0 1 0 0 0 1 இதுதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். கரெக்டாமா? ஆமா. இது E1 வேல்யூ, இது E2 வேல்யூ, இது E3 வேல்யூ. அப்ப மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் வரும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2 3 1 1 1 1 2 2 0 2 2 0 0. எனி டவுட்மா? இல்ல. சரி, அதே மாதிரி டி பீட்டா கண்டுபிடிச்சிருங்க. டி பீட்டானா சேம் ப்ராசஸ். டி பீட்டா இஸ் ஆல்சோ ஃபைண்டட் இன்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அவன் என்ன கொடுத்துக்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 0 1 1 1 0 0 1 1 0 1 1. சரிங்களா? அப்ப இது என்ன வேணும்? இது டி பீட்டாவோட இன்வெர்ஸ், இது வந்து இன்டு டி ஆல்பா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இது கிடைச்சிடும். சரியாம்மா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? டி ஆல்பா பீட்டா வேணும். டி ஆல்பா பீட்டா that is equal to பீட்டா இன்வெர்ஸ். பீட்டா இன்வெர்ஸ் 1 1 0 0 1 1 1 0 1 இன்வெர்ஸ் இன்டு alpha value, alpha t alpha value 2 3 1 1 2 0 2 0 3. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியுமாம்மா? தெரியும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்ப இது வந்து பீட்டான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பீட்டா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அதாவது டி பீட்டான்னு வரும். டி பீட்டா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 by determinant of t beta into adjoint of t beta. உங்களுக்கு கால்குலேட்டர் என்ன கால்குலேட்டர் அலோடா? கால்குலேட்டர் எந்த கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க? நார்மல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டரா? சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தான். அப்ப அதுல இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுங்களா? அது அலௌடான்னு தெரியல. ஏன்னா அவனோட சைட்ல கால்குலேட்டர் வச்சிருக்கான். சோ செல் பண்ற கால்குலேட்டர் இல்ல. நாம மேனுவலா யூஸ் பண்ண முடியாது. அவங்க சைட்ல வச்சுக்கிறத யூஸ் பண்ணணுமா? ஆமா. சரி, ஓகே. சரி, அப்ப மேனுவலா தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஆனா இது பரவாயில்ல. நான் இதை வந்து கத்துன்னு இருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு. சோ இன்வெர்ஸ் எனக்கு தெரியும் எடுக்கிறது. இன்வெர்ஸ் எடுக்க தெரியுங்களா? சரி, எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எடுத்து சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? நானும் போட்டுங்களா இல்ல நீங்க போட்டு சொல்றீங்களா? எது வேணாலும் ஓகே தான். சரி, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க பார்க்குறேன். டிட்டர்மினன்ட் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பார்க்குறேன். நான் சைடில் வேணா வெரிஃபை பண்ணிக்கிறேன்.
நான் சைடில் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. டிட்டர்மெண்ட் என்ன வருது? டிட்டர்மினன்ட் எனக்கு அதே தான் வருது. 2 தான் வருதுங்களா? ம். ஓகே. இதை மட்டும் கண்டுபிடிங்க. இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதிடுறேன். எங்கிட்ட நான் ரெஃபர் பண்ணி போட்டணும்னு எழுதிடுறேன். அந்த மேட்ரிக்ஸ் அக்யூரேட்டாக வருதான்னு பாருங்க. அதாவது சரி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த ஆன்சர் எழுதிடுறேன். இன்வெர்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் எழுதிடுறேன். சரி. 0 -1/2 π/2 2 3/2 -1/2 1 1/2 1/2. இதனோட இன்வெர்ஸ் இன்ட்டு திஸ் வேல்யூ. எனக்கு இன்வெர்ஸ் ஹாஃபா வருது. ஆமா, டிட்டர்மினன்ட் வந்து 1/2 இருக்குதுல்ல. டிட்டர்மினன்ட் வந்து 1/2 இருக்கும்போது ஆஃப் தான் வரும். ஓகே. வெடி வச்சுக்கோங்க. ஆஃப்ங்கிறது வெடி வச்சுக்கோங்க. உள்ள என்ன வரும்? உள்ள ஹாஃப் வெளில வச்சுக்கிறதுனா 1 -1 ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ்மா? ரோ வைஸ். 1 -1 1 ம் 1 1 ம் -1 ம் -1 ம் 1 1. ஓகே. அப்ப இந்த வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணணும்? இங்க அப்ளை பண்ணிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா செக் பண்ணிக்கோங்க. சரி. இங்க மட்டும் போடுங்க. நம்ம அடுத்த கான்செப்ட் கூட நம்ம விட்டுறலாம். அடுத்த கான்செப்ட் நான் டைரக்டா ஆன்சர் கொடுத்தேன். இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க இந்த ஆன்சர் மட்டும் வருதா செக் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணி. சரி. ஆ. ஒரு நிமிஷம் சார்ஜர் போட்டுடுறேன் லேப்டாப்பை. எடுத்துக்கம்மா. எனக்கு பவர் இல்லை. சார்ஜர் போய் நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. நம்ம இன்னொரு பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? சரி போடுங்க. ம்.
ஆமா. அதே தான் வருது சார். சூப்பர்மா. வெரி குட், வெரி குட். அப்ப டி ஆல்பா பீட்டானா நம்மளுக்கு இந்த வேல்யூ. அப்ப டி பீட்டா ஆல்பானா என்ன பண்ண ம். போறோம்? எனி ஐடியா? இப்ப இத ஃபார்முலா குடுத்தோனே. டி பீட்டா ஆல்பானா என்ன வருமா? வரும். அத ஃபுல்லா அது இன்வெர்ஸ் எடுக்கணும். சூப்பர். எது இன்வெர்ஸ்? ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த மேட்ரிக்ஸ். ஆமா. இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ். சரிங்களா? ம். 0 -1/2 π/2 2 3/2 -1/2 1 1/2 1/2 ஓட் இன்வெர்ஸ். இத ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதான் நம்மளுடைய இதுதான். சரிங்களா? ஆம். சப்போஸ் இது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்னா 1/2 வேணா காமன் எடுத்துக்கங்க. இத வச்சுட்டு மீதி என்ன மேட்ரிக்ஸ் இருக்குதோ நீங்க அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். ஆமா. ஓகே மேம். இது வரைக்கும் ஓகேவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சுக்கிறோம் ஆமா. பார்த்துட்டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், கெர்னல் அண்ட் இமேஜ், சேஞ்ச் ஆஃப் பேசிஸ்ல ப்ராப்ளம் முடிஞ்சாச்சு. சரிங்களாம்மா? ஆமா. ம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி வேணும். சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னம்மா? சிமிலாரிட்டி அண்ட் ஈக்வலன்ஸ் மேட்ரிக்ஸ். ஆமா. சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன? அனதர் ஒன் ஈக்வலன்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஈக்வலன்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஆ ஏ வந்து பிக்கு சிமிலரா இருக்குதுன்னா அப்படின்னா ஒரு நான் ஜீரோ அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டிட்டர் டு சூப்பர் வெரி குட் ஆ. ஐடியா இருக்குது வெரி குட். அப்ப அப்படி இருக்கும்போது அதோட மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்னா பி ஈக்குவல் டு கியூ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு கியூ. இதுதான் நம்மளுடைய சிமிலாரிட்டியோட டெஃபினிஷன். சரிங்களா? ஆமா. நார்மல் சிமிலர் மேட்ரிக்ஸ்னா அதோட டெஃபினிஷன். சிமிலாரிட்டி இன் லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன நடக்கும்? மேட்ரிக்ஸுக்கு ஓகே. அதே லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? அதான் இங்க கொஸ்டின். சரியாம்மா? ஓகே. சரி. லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு என்ன நடக்கும் பார்க்கலாமா? லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு ஓகே. என்ன நடக்குதுன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்னா டி வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. இங்க டி ஆல்பா, டி பீட்டா கண்டுபிடிக்கணும். டி ஆல்பா கண்டுபிடிச்சுங்க. டி பீட்டா கண்டுபிடிச்சிடுங்க. சரிங்களா? இப்ப ஆமா. நம்மளுக்கு டி ஆல்பா டு டி பீட்டா வந்து நம்மளுக்கு டெஃபினிஷன். அப்ப டி பீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, சம் மேட்ரிக்ஸ் இன்ட்டு மேபி கியூ இன்வெர்ஸ்னு வச்சுங்களேன். கியூ இன்வெர்ஸ் இன்ட்டு இந்த டி ஆல்பா இன்ட்டு கியூன்னு கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து டெஃபினிஷன். அப்ப டி ஆல்பா டி பீட்டா தெரியும். இந்த கியூ எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? கியூ இங்கேயும் அதே தான் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்ப கியூக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டா கியூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சீங்களா டி ஆல்பா பீட்டா. சரிங்களா? அதே மாதிரி டி பீட்டா யா. ஆல்பா கண்டுபிடிப்பீங்களா டி ஆல்பா பீட்டாவோட வேல்யூஸ் தான் வந்து கியூங்கிறோம். சரிங்களா? அப்ப கியூ இன்வெர்ஸோட யா. மீன் என்ன? கியூ இன்வெர்ஸ் வந்து இதனோட இன்வெர்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ். அப்ப என்னது? டி பீட்டா ஆல்பா. ஓகேங்களா? டி பீட்டா ஆல்பாவோட சாரி பீட்டா ஆல்பாவோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களாம்மா? இதான் ஓகே. சிங்குலாரிட்டியோட மேட்ரிக்ஸோட கான்செப்ட். ஃபார்முலா தெரியும் நோட் பண்ணிக்கங்க. இது சரிங்களா? ஓகே. அப்ப டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் தெரியும்னா டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் வந்து அடுத்தடுத்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஐடியா தெரிஞ்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நான் ஜீரோ வெக்டர் வச்சுக்கிட்டு ஓகே நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி காட்டி சொல்லணும். சரியாம்மா? ஓகே. இதுக்கு ப்ராப்ளம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் ஓடிட்டு இருக்கும். அடுத்ததான் ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் இதுதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ டி பீட்டா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? சிமிலர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டி பீட்டா ஈக்குவல் டு கியூ இன்வெர்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன? டி பீட்டா ஆல்பா இன்ட்டு டி ஆல்பா இன்ட்டு டி பீட்டா பீட்டா ஆல்பா ஓட் இன்வெர்ஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்டா நான் வச்சுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட ஐடியா வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரிடா கண்ணு? ஆ. இதான் சிமிலாரிட்டியோட நார்மல் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் இது. இது லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஓகே. பண்ணி இது. ஓகேங்களா? சரி.
டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்க்க வரோம். ஓகே. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ். ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன பார்க்கணும்? ஈக்குவலன்ஸ்னா என்ன? ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ். ஈக்குவலன்ஸ்னா என்னமா? ஈக்குவலா இருக்கிறது. ஓகே. அது எது இப்போ மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்குது? மேட்ரிக்ஸ்ல டைரக்டா ஈக்குவல் எழுத முடியுமா? இல்ல. அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி எழுதணும். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் எனக்கு இருக்கு. ஏ பி கன்சிடர் பண்ணிக்கங்க. இதனோட ஆர்டர் வந்து ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எம் பை என்னா இருக்கும். வெவ்வேறு மேட்ரிக்ஸ் ஆர்டரா இருக்கக்கூடாது. எம் பை என்னா இருக்கும். சரிங்களா? அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? சரி. இந்த மாதிரி ஓகே. சேட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா சரிங்களா? இந்த மாதிரி ஆர்டர் சேமா இருக்குது அப்படின்னா அவன் சொல்லிட்டான் பி கேன் பி ரிட்டன் as பி கேன் பி ரிட்டன் as Q A Pன்னு எழுதலாம். இங்க Q ஓகே. Pயும் என்னங்கிறாங்க நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றாங்க. நான் ஓ. சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நாம டிஃபைன் பண்ணணும். மேக்ஸிமம் யூனிட் எலிமெண்ட் வச்சு நாம டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? மேக்ஸிமம் ஓகே. யூனிட் எலிமெண்ட் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்து கம்ப்ளீட் பண்ணணுமா? சரிங்களா? ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இல்ல ப்ராப்ளத்துக்கு அடுத்து மூவ் பண்ணிக்கலாமா? அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். அப்ப இது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க போட்டுருவீங்களா? வந்து போட்டுருவீங்களா? நான் போடுறேன். Q and P வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அது நம்ம ஞாபகம் வச்சுங்க. Q and P வந்து நாம டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைன் சப்பேஸ் அண்ட் மேப்பிங். சப்பேஸ் அண்ட் அப்ளைன் மேப்பிங்ஸ். இது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா அவன் சொல்லிட்டான் V வந்து வெக்டர் ஸ்பேஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? V வந்து என்ன சொல்லிட்டான்? வெக்டர் ஸ்பேஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் எல் வைஸ் அப்ளைன் சப்பேஸ் அப்படி இருக்குதுன்னா அது எந்த மாதிரி டைமென்ஷன் கொடுக்குறோம்னா V பிளஸ் U அப்படிங்கிறோம். V பிளஸ் U such that U belongs to capital U. U belongs to capital U. And என்னங்கிறான் L is a subspace of V and U is also subspace of V. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஓகே, ரெண்டுமே சப்ஸ்பேஸ் ஆஃப் Vங்கிறான். அப்ப உங்களை அப்ளைன் சப்ஸ்பேஸ் அப்ளைன் மேப்பிங் அப்படின்னா மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸ் டிஃபைனேஷன் என்னன்னா அதோட வந்து ஆரிஜின் வழியே பாசிங் ஆகுறோம். இங்க ஆரிஜின் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா நம்ம டிவைட் பண்ற மேப் வந்து ஆரிஜின் வழியா போதும், ஆரிஜின் விட்டு வெளியே போகிறோம். சரிங்களா? இதே நார்மல் 0,0னா 0,0ல போவோம். பட் இவன் சொல்ற மேப்பிங் வந்து ஆரிஜின் வழியா போகுது, அவுட் சைடுல போகும். சரிங்களா? தட் இஸ் a very important. ஓகேங்களா? அப்ப சப்ஸ்பேஸ் எடுத்தாலும் சரி, அதோட மேப்பிங் எடுத்தாலும் சரி, மேப்பிங் அதே ரூல் தான் அப்ளை ஆகுது. சரியாமா? சரி. கொஞ்சம் பாத்துங்க, இது மெயின் ஐடியா ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. அதனால தான் இந்த Vங்கிறது ஒரு வெக்டர் எடுத்துக்கறான். V பிளஸ்ன்ட்டான். இந்த Uங்கிறது எனி வெக்டர். U is any vector. V is called a fixed vector. V is called a fixed vector. அந்த fixed vector இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஆரிஜின் வழியா போகாது. சரிங்களா? சரி. சரி, அவங்க மேப்பிங் டிஃபைன் பண்றோம். அப்ளைன் மேப்பிங்னா என்ன அப்படின்னா F such that V to W and L is also mapping V to W is defined that F of X equal to L of X plus P ன்ட்டான். இதுதான் வந்து அப்ளைன் மேப்பிங்கோட டெஃபினிஷன். L of Xங்கிறது வந்து அப்ளைனோட கண்டிஷன், சம் வெக்டர்ஸ் வரும், Pங்கிறது எனி வேல்யூஸா இருக்கும். சரிங்களா? சரி. சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பாசிங் த்ரூ ஆரிஜின் கிடையாதுல்ல. சரி, இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற லைன் என்ன ஆகும்? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும். y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆயிட்டு போகும். இதான் y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற லைன். அப்ப y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு போட்டுட்டா அது ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. அப்ப என்னது? 0 போட்டா y வந்து 1, 0 போட்டா y வந்து 1, அதே வந்து x y 0 போட்டா x வந்து -1 இப்படி போகும். அப்ப பார்த்தா ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது, இப்படி இந்த பக்கம் போகும். சரிடா கண்ணு?
இது y சரி. equal to xங்கிற லைனு. இது வந்து y equal to x plus 1ஓட லைனு. அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகுது? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாத போகுது. அப்ப இந்த மாதிரி வெக்டர்ஸ்ல பேஸ்ல எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, that concept is called a அப்ளைன் மேப்பிங். சரியாம்மா? கண்டிப்பா பாஸ் ஓகே. பாஸ் ஆகாத மேப்பிங் எல்லாம் வந்து அப்ளைன் மார்க்கிங். சரியாம்மா? ஓகே. அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்துச்சுன்னா, உனக்கு வந்து இந்த அப்ளைன் மேப்பிங்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களோட மெட்டீரியலே கொடுத்துருந்தாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம்னா, T ஆஃப் x, y, z கேன் பி ரிட்டன் அஸ் இங்க கொடுத்துக்கிற மேப்பிங் 2x plus 3y plus 2, 4x minus 5y plus 3 சரிங்களா? இங்க வந்து அப்ளைன் மேப்பிங் ம். x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இத வந்து 2x plus 3y, 4x minus 5y plus 2, 3 ன்னு எழுதலாம். கரெக்டாமா? ஆமா. அப்ப இது ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க. 2, 3 plus 2x plus 3y, 4x minus 5y ன்னு எழுதலாம். கரெக்டாமா? ஆமா. இப்ப x-க்கு 0, y-க்கு 0 போடுங்க. இது ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுமா? இல்ல. பாஸ் ஆகாது. அப்ப இந்த மேப்பிங் இஸ் கால்ட் அப்ளைன் மேப்பிங். புரியுதுங்களா? சரி. அப்ப இந்த மாதிரி ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அத வந்து ஸோ, நமக்கு அந்த செகண்ட் இது இருக்குல்ல? இது 2x plus 3y, 4x minus 5yன்னு ஆமா. எழுதியிருக்கோமே. ஆமா. அது வந்து 0, 0ல பாஸ் பண்ணியே ஆகணுமா? இல்லன்னா இல்ல. எந்த இதுவா அது இருக்கும்? என்னன்னா, இது 2ம் ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும்போது, இது ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுமா பாக்குறீங்க. இது ஒரு மேப்பிங் தானே. இது தனி இடத்துல இது ஒரு மேப்பிங் தானே. ஆமா. இது தனி இடத்துல இது ஒரு மேப்பிங். கரெக்ட்டா? அப்ப இந்த மேப்பிங் வந்து நீங்க ஆரிஜின் வழியா பாஸ் ஆனாலும், இது வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. ஓவராலா எடுத்தா ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. எதனால? இந்த கான்ஸ்டன்ட்டும் ஆட் ஆகுறதுனால. நீங்க கேட்கறதுக்குரிய கரெக்ட் கொஸ்டின் கரெக்ட் ஆமா. தான். இது ஆகியே ஆகணும்னா ஆகக்கூடாதுன்னு இல்ல, ஆகலாம்னு இல்ல. பட் இது காமனா எடுக்கும்போது கண்டிப்பா ஓகே. ஆகாது. நீங்க இந்த பார்ட் எடுக்கும்போது ஆனாலும் ஆகும், ஆகாட்டி ஆகலாம். சரிங்களா? ஏன் நீங்க சரி. 0,0 தான் எடுத்து ஆகணுமா? 0,0 எடுக்காம கூட நீங்க போடலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? சரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ்‌க்கு வந்து வேற வேல்யூ போட்டா இது 2யும் சால்வ் பண்ணா கூட எதுல 0 வரும்னு தெரியும். அது சால்வ் பண்ணி பார்க்கணும். சரி இப்போதைக்கு வேண்டாம். நம்ம இத முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இன்னும் ஒரு 45 மினிட்ஸ்ல இருக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல, டவுட் இல்ல. சூப்பர்மா. இப்ப வரைக்கும் எது வரைக்கும் முடிச்சுக்கிறோம் பார்த்துட்டீங்களா? ஆ, ஆ. இப்போ ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு லீனியர் காம்பினேஷன் முடிஞ்சது. லீனியர் டிரான்ஸ்ஃபரேஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட கான்செப்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்ச லோயர் கிளாஸோட டாட் ப்ராடக்ட்டோட கான்செப்ட் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? டாட் ப்ராடக்ட்னா ஆமா. என்னடா? டாட் ப்ராடக்ட்னா 2 வெக்டர மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப கிராஸ் அதுல கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்ல காஸ் தீட்டா, கிராஸ் ப்ராடக்ட்ல சைன் தீட்டா, கிராஸ் ப்ராடக்ட்ல ஒரு என்ன பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட்டோ ஏதோ எடுப்போம்னு நினைக்கிறேன். ஆமா. எதுல? கிராஸ்லயா டாட்லயா? கிராஸ்ல. சூப்பர் சூப்பர். வெரி குட். ஞாபகம் இருக்குது. வெரி குட். டிட்டர்மினன்ட் வச்சு போடுவோம். ஆ. டாட்ல டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணுவோம். சூப்பர். டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஆனா டாட் ப்ராடக்ட் இஸ் கெட்டிங் த ஸ்கேலார். ஆமா. டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணா ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர் தான் வரும். எவ்வளவு பெரிய டைமென்ஷன் இருந்தாலும் ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர் வரும். கிராஸ் ப்ராடக்ட்ல மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வெக்டர். அப்ப டாட் ப்ராடக்ட் இஸ் கால்ட் a ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் கால்ட் a வெக்டர் ப்ராடக்ட். இது ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டாமா? ஆமா. சரி. இப்ப இதுதான் நம்மளுடைய மெயின் இது. அவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து என்ன குடுத்துக்கிறான்? லென்த்னா என்னன்னு குடுத்துக்கிறான். லென்த்னா என்ன? 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். சப்போஸ் A வெக்டர் குடுத்துட்டான். A வெக்டர் வந்து சம்திங் 1, 2, 3ன்ட்டான். அண்ட் B வெக்டர் குடுத்துட்டான். 2, -5, 3ன்ட்டான். Then what is the value of dot product of rather length of A and Bங்கிறான். length of A and Bங்கிறான். அப்ப என்ன பண்ணணும்? A வெக்டரும் B வெக்டர் டாட் ப்ராடக்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1, 2, 3 2 -5 3. அப்படின்னா மீனிங் என்னன்னா, நீங்க வந்து இது வந்து குடுத்தது வந்து எப்பயுமே காலா வெக்டர் தான். சரிங்களா? இது குடுத்தது வந்து காலா வெக்டர் தான். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ்
இன்டு பின்னு எழுதணும் சரிங்களா? அது பஸ்பர் ஃபார்மா படி இது வந்து கால வெக்டர், இது வந்து 2மே கால வெக்டர் தான். அப்போ ஒரு ரோ வெக்டர் அடுத்து காலம் வெக்டர் வச்சு தான் போடணும் சரிங்களா? அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணி சரி. போடணும். அப்ப A வெக்டர் டாட் பிரைம் வெக்டர்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ஐடியா. அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 2 2 2 into -5 -10 3 into 3 9 அப்ப என்ன ஆச்சு 11 1 11னா 1 வருது கரெக்டாமா? ஆமா. தட்ஸ் ஆல். இதான் லென்த் ஆஃப் த given to வெக்டரோட ஃபார்முலா சரிங்களா? ஓகே. சரி. அடுத்து ஆங்கிள் பிட்வீன் கேட்டாங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டீங்க ஆங்கிள் பிட்வீனுக்கு. ஆங்கிள் பிட்வீன் என்ன பண்ணுவீங்கம்மா? அத டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டு அது டிவைட் பண்ணணும் மேக்னிட்யூட். சப்போஸ் And u cos வெக்டர் கேட்டாங்கன்னா டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் v வெக்டர் மேக்னிட்யூட் டிரைவ் பண்ணணும். அப்ப θ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? cos inverse of the corresponding vectors. கரெக்டாமா? ஆமா. ஆமா. சூப்பர் வெரி குட். கொஞ்சம் ஷட் ஆயிடுச்சு கரண்ட் வந்து பார்க்குறேம்மா எனக்கு ஒரு மேபி ஹாஃப் அன் ஹவரில் பவர் போயிருன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபுல் ஷட் டவுனு இங்கே லேப்டாப்லேயே கொஞ்சம் தான் இருக்குது அது இருந்தாலும் நான் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் நமக்கு அடிஷனல் ஒரு எவ்வளோ நேரத்தில் எடுக்கணும் அது மீதி எடுத்து கொடுத்துட்றேன் பாருங்க சரி பரவாயில்ல சார். எனக்கு ஃபுல் ஷட் டவுனு அதை மீதி எடுத்துட்டு இருக்கிறேன் இன்னர் ப்ராடக்ட் நடத்துது சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னர் ப்ராடக்ட்னா ஆக்சுவலா டாட் ப்ராடக்ட் தான் u, bங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணுவீங்க. u, b கண்டிப்பா கிரேட்டர் than or equal to 0 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அது வந்து உங்களுக்கு மாடுலஸோட வேல்யூ தான் வரும். அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிரேட்டர் than or equal to 0 தான் வரும். சப்போஸ் ரெண்டு வெக்டர் 0 வந்துருச்சுன்னா அது மீனிங் என்ன? u equal to 0 ன்னு அர்த்தம். சரிங்களா? u equal to 0 வெக்டரா இருந்தா ஏதோ ஒரு வெக்டர் கம்ப்ளீட்டாலும் சரி 0வா இருக்கும். சரிங்களா? ஓகே. அதே வந்து இது வந்து எதுக்கு இன்னர் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுதாங்கன்னா இது காம்ப்ளெக்ஸா இருந்தா ஈஸியா உருவாக்குறதுக்கு சரிங்களா? வெக்டருக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் cu, v னா டைரக்டா c into uv ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா? அதே பாத்தீங்கன்னா u, cv ன்னு வருதுன்னா அது என்னன்னா c bar into u, v ன்னு எழுதணும் சரிங்களா? இந்த c barங்கிறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூ சரிங்களா? கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா? கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்னர் ப்ராடக்ட் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ்க்கு மேட்ரிக்ஸ் வெக்டர் ஸ்பேஸ்க்கு அதே மாதிரி இன்டெக்ரலோட ஸ்பேஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் யூஸ் ஆகும். அந்த வெக்டர் ஸ்பேஸ் மட்டும் டெஃபினிஷன் வச்சு நம்ம பண்ண முடியாது. நீங்க இதை எடுத்து போட்டீங்கன்னா பாலினாமியல் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. சரி. சரி அப்ப இன்னர் ப்ராடக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஸோ அதே ஐடியா பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் than 0 இருக்கும். இது வந்து சிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிப்பாக பிங்கிற வெக்டர் ஸ்பேஸ் தான். கண்டிப்பாக இது வெக்டர் ஸ்பேஸ் தான் வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் மாத்துறோம். வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி 9 டைமென்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் சரிங்களா? வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி 9 டைமென்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதோட அடிஷனா ஒரு 3 டைமென்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது பேர் இன்னர் ப்ராடக்ட். சரியாமா? சரி. அதே நார்மல் பேஸ் என்ன ஆகும்? நாம் டைமென்ஷன். நாமோட டைமென்ஷன் தெரியுமாமா? நாமோட டைமென்ஷன் என்ன? Suppose u equal to x1, x2, dot 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 xn கொடுத்துட்டாங்க. அப்ப நாம் ஆஃப் u ன்னு என்ன பண்ணுவீங்க? தெரியல சார். ஓகே ஒண்ணும் இல்ல. ரூட் ஆஃப் x1 ஜஸ்ட் ரூட் போட்டு இதுக்கு எழுதிட்டீங்கன்னா போதும். x2 ஸ்கொயர் டாட் 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 xn ஸ்கொயர். ஓகேங்களா? சரி. ரூட் போட்டு இது எழுதினா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து நார்மல் வெக்டர் ஆர்த்தோ நார்மல் வெக்டர் ஆர்த்தோகானல் வெக்டருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா படிச்சுக்கங்க. சரிங்களா? சரி. ஸோ அடுத்து நம்ம ஈஸியான டெஃபினிஷன் தான் ஒரு 5 டெஃபினிஷன் வரும் பார்த்துக்குங்க. இது வந்து நாமோட கேஸ். இது வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நாம்னு கேட்டாங்க இந்த ஐடியா. இப்போ பார்க்குறது வந்து ஆர்த்தோகானலிட்டி. ஆர்த்தோகானல் ஆர் ஆர்த்தோகானலிட்டி. அதே நம்ம ஆர்த்தோகானல் தான். ரெண்டு வெக்டர் இருக்குங்க. v1 v2 ரெண்டு வெக்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு வந்துச்சுன்னா ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வந்ததுன்னா இஸ் ஆர்த்தோகானல் வெக்டர். ஓகே. ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணி வந்துச்சுன்னா 0 வெக்டர்ஸ் வந்துச்சுன்னா இஸ் ஆர்த்தோகானல் வெக்டர். சரியாமா? ஓகே. அது ஆர்த்தோ நார்மல் வெக்டர்னு என்ன ஆகும்? ஆர்த்தோ நார்மல் வெக்டர்னு என்ன ஆகும்?
ஆர்த்தோனார்மல் வெக்டர். V1 transpose into V2 equal to 0 and also V1 transpose into V1 equal to 1. இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy ஆச்சுன்னா இஸ் கால்ட் ஏ ஆர்த்தோனார்மல். ஓகே. நல்ல ஐடியா புரியுது. இது ஒண்ணு மட்டும் satisfy ஆச்சுன்னா ஆர்த்தோகானல். இது ரெண்டுமே satisfy ஆச்சுன்னா ஆர்த்தோனார்மல். ஏன்னா இதை பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின் வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கான்செப்ட் தான் அடுத்தது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கங்க. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். சரி. புரிஞ்சுது. புரிஞ்சிருச்சா? சரிம்மா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஈஸியான எக்ஸாம்பிளா? ம். எதுக்கு? ஆர்த்தோனார்மல். ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம். ஆர்த்தோகானல், ஆர்த்தோனார்மல் ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம். Perpendicular lines. Oh, okay. Perpendicular lines is satisfy the normal case. That means normal formula. ரெண்டு வெக்டர் வந்து perpendicular is satisfied. நாம இங்க டியூப் கணக்கு தான் பார்க்குறோம். அதாவது 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 இந்த மாதிரி டியூப் தான் பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்னு. அது இந்த ரெண்டு வெக்டர் ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ரெண்டு வெக்டர்? ஃபர்ஸ்ட் 2ஆ? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இந்த ஒரு வெக்டரை ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒன் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணா 0 வருது. அப்ப V1 வெக்டர் டிரான்ஸ்போஸ் இன்டு V2 ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்படி ஆச்சுன்னா இது பேர் என்னது? ஆர்த்தோகானல். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணா 1 வருது. இதே ரூல் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்க. இதே ரூல் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்க. ஆமா, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவ்வளவுதான். therefore every standard basis இது பேர் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க, நிறைய டைம் சொல்லிட்டீங்க. அப்போ 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 this called a standard basis is satisfy the orthogonal and orthonormal property. கரெக்டாமா? அப்ப every standard basis is satisfy the both cases orthogonal orthonormal case. Is correct? ஆமா. இது ஸ்டாண்டர்ட் ட்ரிவியல் சொல்யூஷன் மாதிரி. ட்ரிவியல் சொல்யூஷன்னா அது அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஆர்த்தோனால ஆர்த்தோகானல் செட்டுக்கு வந்து நம்ம டைரக்டா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. சரி ஓகேனா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றோம். நாட் இன் நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்லாம. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்லாம ஒரு क्वेश्चन கொடுத்துட்டான். இதை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. என்ன வெக்டர் கொடுத்துட்டானா v வெக்டர் ஈக்குவல் டு 3 வேல்யூஸ் கொடுத்துட்டா 4, 3, -2 -3, 2, -3 and -5, 18, 17 சொல்றாங்க. இது ஆர்த்தோ கானலா ஆர்த்தோ நார்மலா? நீங்க ஃபுல்லா எழுதிட்டீங்களா? ஓகே ஓகே, லாக் ஆயிடுச்சு பேஜ். அப்படியா? அப்படியா? ஏன்னா இன்ஃபர்மேஷன் சைடா? இப்போ ஓகே சார். ஓகே ஓகே, சாரிமா. கொஞ்சம் பவர்லாம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும். அப்பப்போ சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நீங்க இத ஆர்த்தோகானலா ஆர்த்தோனார்மலா கேட்டீங்களா? ஆமா ஆமா. ரெண்டு தானே ஆர்த்தோகானலா இருக்க முடியும். ரெண்டு இது வந்து ஆர்த்தோகானல் செட். இது மட்டும் சாட்டிஸ்ஃபைனா ஆர்த்தோகானல் வெக்டர். இதுக்கு இது ஆர்த்தோகானல் செட் வெக்டர். இந்த செட் சாட்டிஸ்ஃபைனா ஆர்த்தோகானல் செட். சரிங்களா? இந்த செட் சாட்டிஸ்ஃபைனா அது பேர் ஆர்த்தோகானல் செட் ஆன்னு செக் பண்ண சொல்லுங்க. ஆர்த்தோகானல் செட் ஆர் ஆர்த்தோனார்மல் செட். ஓகே. ஆர்த்தோனார்மல்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர்த்தோகானல்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே.
ஃபர்ஸ்ட் 2 ஆர்த்தோகானல். அடுத்தது கண்டுபிடிச்சிங்க. மியூச்சுவலி ஆக்சுவலா மியூச்சுவலி ஆர்த்தோகனலா வரணும். மியூச்சுவலி ஆர்த்தோகனல் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 வெக்டர் இருக்குன்னா மியூச்சுவலி ஆர்த்தோகனல் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? B1 B2 ஆ 0 வரணும். அதே மாதிரி B1 B3 0 வரணும். அதே மாதிரி B2 B3 0 வரணும். இது மியூச்சுவலி ஆர்த்தோகனலா இருந்தா இந்த செட் வந்து ஆர்த்தோகனல் செட்ஸ். சரியா கண்ணு? சரி. பண்ணிட்டியா கண்ணு? டவுட் இருக்குதா? பண்ணிட்டு இருக்கேன். ம். லாஸ்ட் இல்ல இல்ல. ஆகாது இருக்காது. ஆகுற மாதிரி தான் அவன் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. ஆகலையா ஆகலையும் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. லாஸ்ட் 2 -20 ஆர்த்தோகானல். ஆர்த்தோகனல் ஆகுதா? கடைசி 2 பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஆர்த்தோகானல் ஆறுது. சரி, ஆர்த்தோ நார்மல் ஆகுமா? இதே இல்ல வெக்டர் ஆர்த்தோகானலா இல்ல. 16 + 9 + 4 ஆகுது. கண்டிப்பா ஆகாது. சரிங்களா? ஆமா. அப்போ ஆர்த்தோகானல் ஆயிடுச்சு. ஆர்த்தோ நார்மல் ஆகல. அப்ப இந்த ஆர்த்தோகானல் செட்ட நம்ம ஆர்த்தோ நார்மல் செட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் முடியும்? ஓ ஆர்த்தோகானல் செட்ட, சரிங்களா? ஆர்த்தோகானல் செட்ட ஆர்த்தோ நார்மலா மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? எனி ஐடியா? ஆல்ரெடி படிச்ச ஐடியா தான். படிச்சிருப்பீங்க, சொன்னீங்க தெரியும். அதாவது டைரக்ஷன் கொஸ்டின் ஃபார்முலா தெரியுமா? டைரக்ஷன் கொஸ்டின் +2 படிச்சுமா? டைரக்ஷன் சொல்லுமா? டைரக்ஷன் கொசைன் ஏ வெக்டர் கொடுத்துட்டான். இது எப்படி டைரக்ஷன் கொஸ்டினா மாத்துது? டிவைட் பை மேக்னிடியூட். சூப்பர், வெரி குட். அதே ஐடியா, ஈச் வெக்டர் இஸ் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் மேக்னிடியூட். தட்ஸ் ஆல். ஆஃப்டர் தட் யூ வாண்ட் டு மல்டிப்ளை. ஓகே. செக் பண்ணி பாருங்க பாசிபிளானு. நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து V1 வெக்டர் எடுத்துட்டீங்கன்னா, அப்ப V1 டிவைடட் பை நீங்க சொன்ன மாதிரி மேக்னிடியூட். V1 நார்ம் இங்க வந்து மேக்னிடியூட்னா 3D வருது. அப்புறமேட்டு நீங்க மாடல்ஸ் போடக்கூடாது, நார்ம் தான் போடணும். சரிங்களா? V2 டிவைடட் பை நார்ம் கண்டிஷனா போடுவோம்னா மாடல்ஸ் போட்டுறாதீங்க. சரியாமா? ஓகே. நார்ம் கண்டிஷன். ஏன்னா மோர் தென் 2 வந்தாவே, ஓகே, 2D கேஸ் வந்தாவே நம்ம நார்ம் தான் யூஸ் பண்ணணும், மாடல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3D ஆர் மோர் தென் 2 வந்தாவே நம்ம நார்ம் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். சரி.